ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நைட் ஆஃப் செவன் கிங்டம்ஸ் எபிசோட் 1 உடைய பைலட் உடைய ஒப்பீனியன் வீடியோ தான் இது. அண்டு இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. அண்டு ரொம்ப அப்போயே நான் பார்த்துட்டேன், ஆனால் ரொம்ப லேட்டாக தான் நான் அந்த ஒப்பீனியன் வந்து இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். நான் இது வந்து பார்த்திங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன் இருக்குது பார்த்திங்களா, ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டின் எழுதின புத்தகம். இந்த கேம் ஆஃப் த்ரோன் உடைய ப்ரிக்யூல் தான் இந்த புக்கு, ஓகேவா. அவர் எழுதின புக்கு பேர் வந்து என்னென்னா இந்த டேல்ஸ் ஆஃப் டங்க் அண்ட் எக். ஓகே, இந்த எபிசோடு வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே வந்து சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு காமெடியான ஒரு ஷோ அண்டு ஒரு ஹீரோஸ் ஜேர்னி அந்த மாதிரி இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த நைட் ஆஃப் செவன் கிங்டம்ஸ் உடைய ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். ஸோ ஓகே, டன்க் என்ற யங்கான பர்சன், அவருடைய நைட் மென்டர் வந்து இறந்துருவார். அண்டு அவர் இறந்து சோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாடியை வந்து பார்த்திங்கன்னா புதைச்சிட்டே இருப்பார். அப்படி அவர் பாடியை புதைச்சிட்டே இருக்கும்போது அண்டு அவர் மென்டர் மூலமாக அவருக்கு வந்த ஒரு சில மோரல் அட்வைஸ் அதெல்லாம் கொஞ்சம் நகைச்சுவையாக சொல்லியிருப்பாங்க. அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சார் ஆர்லன் ஆஃப் பெனிட்ரி, ஓகேவா. அவர் அந்த 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 இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும், ஓகேவா. ஸோ இதுதான் அப்போது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு அந்த டங்க் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு லைஃப்பில் இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு ஜேர்னி, ஒரு டோர்னமெண்ட் ஒன்று நடக்கும். அந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக போவார். அந்த பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதில் வர பணத்தை வச்சு கொஞ்சம் லைஃப்பை வந்து நம்ம கடத்தி வாழலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு ஒன்று பண்ணுவார். அப்படி அந்த டோர்னமெண்ட்டில் போகணுன்னா அந்த பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா அதில் வந்து நைட்டு அந்த இது உங்களுக்கு இருக்கணும், ஓகேவா. நைட் என்ற டைட்டில் வந்து இருக்கணும். ஆனால் டங்க் வந்து நைட் என்ற டைட்டில் வந்து இருக்காது, அவரே ஃபேக் பண்ணுவார், நான் வந்து ஒரு நைட்டுன்னு சொல்லி. ஸோ இதுதான் டைட்டில் இருக்காதா. அந்த சமயத்தில் வந்து எக்குன்ற ஒரு சின்ன பையனை வந்து பார்ப்பார். அந்த எக்குன்ற பையன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து நைட்டு நான் வந்து உங்கள்கிட்ட ஸ்குவேராக வேலை பார்க்கலாமான்னு சொல்லுவார். ஸ்குவேர்னா என்னென்னா அவங்க அந்த ஸ்குவேரு உடைய வேலை என்னென்னா நைட்டோடைய ஆயுதங்களை பாதுகாக்கிறது, க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களோட நைட்டோடைய குதிரை இருக்குல்ல அது எல்லாமே கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணுறது. இதுதான் அந்த ஸ்குவேரோடைய வேலை. ஸோ எனக்கு இந்த ஹோல் சீசனும் எப்படி இருக்கும்னு தெரியாது. எனக்கு என்னமோ இது டோர்னமெண்ட் பற்றி தான் அதிகமாக ஃபுல்லாகவே போகுமான்னு எனக்கு தோணுது, ஓகேவா. ஸோ இதுதான் அண்டு இவங்க ரெண்டு பேரோட ஜேர்னி தான் இந்த ஹோல் எபிசோடு, இந்த ஹோல் சீசனும் இருக்க போகுது. ஸோ இதுதான் இந்த டங்க் அண்ட் எக். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல நகைச்சுவையாகவும், அதுக்கப்புறம் டங்க் பார்க்கும்போது பாவமாக இருக்கும். அந்த டங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிங் நைட்டை மீட் பண்ணுவார். அந்த நைட்டு வந்து இவனை வந்து புல்லிங் பண்ணுவார், வாடா சண்டைக்கு வாடா, வா நிம்மியாக நைட்டா நீனு, அந்த மாதிரி சண்டைக்கு வருவார். ஆனால் அந்த புல்லிங் நைட்டுக்கு கூட வந்து அவர் கூட ஒரு ஸ்குவேர் இருப்பார்ல, அவர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருப்பார். ரொம்ப அப்படியே ரொம்ப ஒரு நல்ல ஒரு வழக்கம் உள்ள நபராக இருப்பார். கொஞ்சம் கைண்டாக இருப்பார், அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் ஒரு கிங் மாதிரி ஒருத்தனை மீட் பண்ணுவார். அந்த சீன்லாம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அவர் வந்து டங்க்குக்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அவரை வந்து யாராச்சும் இது ரெகக்னைஸ் பண்ணோம். இவன் வந்து அர்லனுடைய ஆள். ஆனால் அர்லன் இல்லை, ஆனால் அரசல்னா ஓகே. இந்த டன்க் வந்து இதுக்கு முன்னாடி நைட்டாக வேறு ஒரு நபர்கிட்ட வேலை பார்த்தார்ல, அர்லன். ஆமாம், அர்லன். அவர் வேலை பார்த்ததுக்காக ஒரு சாட்சி ஒருத்தர் வேணும். ஆனால் அந்த சாட்சி வந்து சார் மேன்ஃப்ரெட் என்னமோ ஒன்று, டான்டாரியன், ஓகேவா. சார் மேன்ஃப்ரெட் டான்டாரியன். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரெகக்னைஸ் பண்ண மாட்டார், ஓகேவா. ஆனால் அவருக்கு தெரியும் அர்லன் வந்து யாருன்றது. ஆனால் அவர் ரெகக்னைஸ் பண்ண மாட்டார், வவுச் பண்ண மாட்டார், ஓகேவா. ஸோ இதுதான். அண்டு இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுவார். அதுக்கப்புறம் ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு டோர்னமெண்ட்டுக்கு போய் ஆகணும். இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து இந்த டங்க்கும் அந்த எக்கு வந்து ஸ்குவேராக அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவார். அந்த சீன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதே சமயத்தில்
எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடோடைய ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 குதிரை காமிப்பாங்க, மலை அண்டு ஒரு டெசர்ட்டடான ஒரு இடம், ஒரு ஒரு என்ன அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுதான் இது எல்லாமே இருக்கும். அந்த இது வச்சு பார்த்திங்கன்னா டங்க் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நைட்டு இருக்கார்ல, அவர் அந்த மேன்ஃப்ரெட் அவருடைய பாடியை புதைக்கிறது, அந்த ஸ்டோரி டெல்லிங்கே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்து 5 நிமிஷம் வேறு ஒரு ரெஸ்ட் ஏரியாவுக்கு போவார், வேறு ஒரு இடத்துக்கு அப்படியே மாறி மாறி போவார். அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதுதான் கைஸ். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் ஆடுற சீன் ஒன்று இருக்கும், அதுவும் நல்லா இருந்தது. அண்டு எல்லா கேரக்டரோடைய இன்ட்ரடக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்யூர், நீட், க்ளீன், எல்லாமே அப்சல்யூட்டாக கிளாரிட்டியாக இருந்துச்சு. எதுவுமே கன்ஃபியூஷன் ஆகலை. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எபிசோடில் இவ்வளோ கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அண்ட் இவ்வளோ அழகாக ஒரு நல்ல ஒரு தெளிவாக காட்சி அமைப்பெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அது நல்ல பெரிய விஷயம். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எபிசோடில் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் நான். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் வேறு காட்சி அப்படியே சீன் மாறிட்டே இருக்கும், வேறு ஒரு லொக்கேஷன் மாறிட்டே இருக்கும். அது எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சீன் ட்ரான்சிஷன் எல்லாமே நல்லா இருந்தது. அண்ட் நிறைய சீன் வந்து நகைச்சுவை இருந்தது, அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, இதில் வந்து ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பாத்ரூம் போகிற சீன் ஒன்று இருக்கும், ஓகேவா? அவ்வளோதான். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. அது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அமைக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். ஸோ இதான் கைஸ் என்னோடய ஒப்பீனியன். ஆனால் நல்லா இருந்தது, நல்லா ஃபன்னாக போச்சு கைஸ், நல்லா ஃபன்னாக போச்சு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த எபிசோடு பேர் வந்து நான் இங்கே மென்ஷனே பண்ணல, தி ஹெட்ஜ் நைட் எபிசோட் டைட்டில் பேர். இது டைரக்ட் பண்ணது யாருன்னா ஓவன் ஹாரிஸ். இது ரைட் பண்ணது யாருன்னா இரா பார்க்கர். இது வந்து January 18 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி தான் கிட்டத்தட்ட 9 days கழித்து நான் ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 2 வந்திருக்கும். அதை பார்த்துட்டு நான் உடனே ஒப்பீனியன் ஷேர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன், ஃபால் அவுட் சீரியஸ் அதுவும் வந்துடுச்சு. முதல்ல 2 எபிசோடு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஒப்பீனியன் எல்லாமே நான் அந்த ஃபால் அவுட் சீரியஸில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 எபிசோடு பார்த்துட்டு அதோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன், ஓகே? அண்ட் பை டேக் கேர், லவ் யூ ஆல். ஸோ இதுதான் என்னோடய ஒப்பீனியன். டைம் வந்து 5:53 அண்ட் குட் ஈவினிங், January 27, 2026. அண்ட் பை லவ் யூ, ஓகே? உங்களுக்கு இந்த ஒப்பீனியன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஸோ லவ் யூ, கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? பை.